ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, நீ எப்பொழுதும் எவ்வளவோ நல்ல செயல்களை செஞ்சும் கூட உன் வாழ்க்கை இன்னும் மாறலை, உயரலை, உனக்கு எந்த நல்லதும் நடக்கலைங்கிறது தானே உன்னுடைய கவலையாகவும் வருத்தமாகவும் இருக்கு. அதனால தான் உனக்கான நல்லதை நடத்தி கொடுப்பதற்காகவே இந்த சாயப்பா இப்பொழுது என்னை தொட சொன்னேன். என் உருவத்தை தொட்டதின் மூலமா உன் வாழ்க்கையில இனி எல்லா விஷயங்களிலும் வெற்றி வந்து சேரப்போகுது. செல்வத்தையும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் உனக்கு அள்ளி கொடுத்து மன நிறைவான வாழ்க்கையை உனக்கு தரப்போறேன். நீ எப்போதும் நீயாக இருந்தினாலே போதும். உன்னை பிடிச்சவங்க நேசிக்கட்டும், உன்னை பிடிக்காதவங்க ஏன் பிடிக்கலன்னு யோசிச்சுட்டு போகட்டும். உனக்கு உதவி செய்தவர்களையும் உனக்காக ஆதரவு கொடுத்தவர்களையும் மட்டும் உன் வாழ்க்கையில் நீ ஒருபோதும் மறந்துடாத. கடந்த காலத்தில் நடந்த விஷயங்களை மறுபடியும் நீ நடக்கணும்னு ஆசைப்பட்டா கூட நடக்குமாங்கிறது சந்தேகம்தான். அதனால் இன்றைக்கி நடக்கிற விஷயங்களை ஏற்றுக்கிட்டு போய்கிட்டே இரு. ஏன்னா ஏற்கனவே கடந்த காலத்தில் நடந்த நல்ல விஷயங்களை தவற விட்டுட்ட. இந்த நிகழ்காலத்தையும் தவற விட்டுட்டு நாளைக்கு எதிர்காலத்தில் உட்காந்து இந்த நிகழ்காலத்தில் நடந்த விஷயங்களை அனுபவிக்காமல் சந்தோஷத்தை விட்டுட்டோமேன்னு நீ வருத்தப்படக்கூடாதல்லவா? உண்மையான நேர்மையான பாதையில் போகக்கூடிய உன்னை இந்த சாயப்பா கண்டிப்பாக உயர்த்தி உனக்கான வெற்றியை நிச்சயமாக உன் கைகளில் கொடுப்பேன். நீ போகும் பாதையில் உனக்கு எல்லாமுமாக நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாத. நான் உன் கூடவே இருந்து உன் வாழ்வின் போராட்டங்களுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டி உனக்கான வெற்றியை கொடுக்குறேன். உன் சோதனைகளை தாண்டி உனக்கான வெற்றியை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாத. அடுத்தவங்களை பற்றி யார் உன்கிட்ட என்ன சொன்னாலும் அது நீ காதில் வாங்கிக்க வேண்டாமே செல்லமே. ஏன்னா அடுத்தவங்களை பற்றி உன்கிட்ட வந்து சொல்கிறவங்க உன் வீட்டு ரகசியத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு இன்னொருத்தர்கிட்ட போய் சொல்லுவாங்க. அவங்களுக்கு வேற எதுவும் வேலை கிடையாது, அவங்களும் முன்னேற மாட்டாங்க, அடுத்தவங்களையும் முன்னேற விட மாட்டாங்க. அதனால தான் யாராவது வந்து அடுத்தவங்க வீட்டு விஷயத்தை உன்கிட்ட சொன்னாலும் நீ அதை காது கொடுத்து கேட்கவோ கவனிக்கவோ வேணாம்னு சொல்கிறேன். முடியும்னு நினச்சி நம்பிக்கையோட உனக்கான முயற்சியை செய். முடியாத பொழுது அதை இந்த சாயப்பாவின் பொறுப்பில் விட்டினா நான் உனக்காக அதை செஞ்சு முடிப்பேன்னு சொல்லவே. உன்னுடைய நம்பிக்கை கேட்டார் போல உனக்கான நல்லதையெல்லாம் செஞ்சு கொடுக்க இந்த சாயப்பா இருக்கும்போது உன் வாழ்க்கையை நீ வெற்றிகரமாக வாழ தயாராகு. நீ போகும் பாதையில் உனக்கு எல்லாமுமாக நான் இருந்து உன் வாழ்க்கைக்கான வெற்றிகளை கொண்டு வந்து சேர்க்குறேன். எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் என்ன பிரச்சனை வந்தாலும் உன் வேலையில் நீ முழு கவனம் செலுத்து. உன் வேலையை நீ கண்ணும் கருத்துமாக கவனமாக செய்யும்போது கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் அதுவே சோதனைகளை கடந்து வெற்றிகளை பெறுவதற்கு உதவியாக இருக்கும் அல்லவா? அடுத்தவங்களுக்காக உதவி செய்யணும், எல்லாரையும் நல்லா பார்த்துக்கணும்னு நினைக்கிற உனக்கு இந்த சாயப்பா உறுதுணையாக இருந்து உன் வாழ்க்கையில் வெற்றிகளை கொண்டு வந்து தருவேன். என் அருளால் இனி எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடக்கும் என்று சொல்லவே. நீயும் அனைத்தையும் ஏற்றுக்கொள்ள தயாராக இரு. உனக்கு மன நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க, செல்வ செழிப்போடு சந்தோஷமாக வாழ வைக்க இந்த சாயப்பா இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாத. எவ்வளவு வலிச்சாலும் வேதனைகளை சந்திச்சாலும் உன் முயற்சிகளை மட்டும் கைவிட்டுடாதே. உனக்கு எதிராக மனிதர்கள் துரோகம் செஞ்சாலும் நீ மனசு விட்டுடக்கூடாது. எல்லாத்தையும் நான் உன் கூடவே இருந்து உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுப்பேன். உன் நல்ல குணத்துக்கும் நற்செயலுக்கும் சேர்த்து இந்த சாயப்பாவே உன் வாழ்க்கையில் அதிர்ஷ்டத்தை உண்டாக்குவேன். நீ செய்யும் முயற்சிகளில் எல்லாம் நான் உனக்கு துணையாக இருந்து வழிகாட்டி உன் வாழ்க்கைக்கான நல்லதை செஞ்சு தரப்போகிறேன். உன்னுடைய எதிர்பார்ப்பு வலியையும் வேதனையும் கொடுக்கும்னு தெரிஞ்சும் கூட நீ அதை உறுதியாக நம்புற. இது நடக்கும்னு நினச்சி எதிர்பார்ப்போட காத்திருக்கும் உன்னை இந்த சாயப்பா ஒருபோதும் ஏமாற்ற மாட்டேன். உன் மனவேதனைகளை அகற்றி நீ மகிழ்ச்சி கொள்ளும் விதத்தில் உனக்கான நல்லதை எல்லாம் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்த்துறேன். எல்லா முறையும் நீ எல்லாத்தையும் சரியாக செய்யணும்னு நினைக்கிறதால தானே உன் மனசு சோர்ந்து போகுது. முயற்சிகளை உன்னால் முடிஞ்ச அளவுக்கு நீ செஞ்சினா போதும். மற்றதையெல்லாம் இந்த சாயப்பா நான் பார்த்துக்கிறேன். உன் வாழ்க்கையை அழகாக்கி உன்னை நல்லபடியாக நிம்மதியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாத.
ஒவ்வொரு மனிதரும் வெளியே ஜெயிச்சு புன்னகையோடு இருப்பதை போல தெரிந்தாலும் உள்ளுக்குள்ள அவங்களுக்கு இருக்கிற போராட்டம் அவங்களுக்கு மட்டுமே தெரியும். எத்தனையோ பேர் எவ்வளவோ கஷ்டங்களையும் தோல்விகளையும் பார்த்த பிறகுதான் இன்னைக்கு ஜெயிச்சவங்களா வெற்றி பெற்று உட்காந்துருக்காங்க. அதனால மிகப்பெரிய வெற்றியாளர்களை உன் கூட ஒப்பிட்டு பார்த்து அவங்களாம் நல்லா இருக்காங்க, நமக்கு அந்த குடிப்பினை இல்லையேன்னு கவலைப்படாத. உன் பாதை உனக்குரிய பாதை, அதில் கண்டிப்பா உனக்கான வெற்றி கிடைச்சி நீயும் நல்ல நிலைமைக்கு உயரத்தான் போற. நான் உன் கூட இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்பட வேணாம். நீ செய்த ஒவ்வொரு நன்மைகளுக்கும் நல்ல விஷயங்களுக்கும் சேர்த்து இந்த சாயப்பா என் அருளை உனக்கு கொடுத்து ஆசீர்வதிக்கிறேன். நீ தனியாக இல்லை, நான் உனக்கு துணையாகத்தானே இருக்கேன். கண்டிப்பா உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை கொண்டு வந்து நிச்சயமாக உன்னை உயர்த்துவேன்னு செல்லமே. உன் வலியையும் வேதனையும் உணராத மனிதர்கள் நீ நல்லா இருக்க நிம்மதியாக இருக்கன்னு வாழ்ந்துக்கிட்டு இருக்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் உன்னை முழுவதுமாக புரிந்த உன் சாயப்பா உன் உள்ளத்தில் இருக்கும் கவலைகளையும் கஷ்டங்களையும் அறிந்தவனாக இருக்கேன். கண்டிப்பாக அது அனைத்தையும் சரி செஞ்சு உன்னை செல்வ செழிப்போட சந்தோஷமாக வாழ வைக்கிறேன். எல்லாரையும் நம்பி நம்பி ஏமாந்து போன உனக்கு இப்போ யார்கிட்டையாவது புதுசாக பழகணும்னாலே ஒரு பயம் வருது தானே. இவங்க என்ன பண்ணுவாங்களோ, எப்படி ஏமாத்திடுவாங்களோன்ற அந்த பயம் உனக்கு பலவீனமாக மாறிட வேண்டாம். எப்போதும் யாரையும் முழுசாக நம்பிடாம கொஞ்சம் கொஞ்சமாக நம்பு, கொஞ்சம் கொஞ்சமாக பழகு. என் அன்பு பிள்ளையான உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா நீ நல்ல பிள்ளையாக நேர்மையாக வாழ்ந்துட்டு போ. மற்றவங்க எப்படி இருந்தாலும் அதனால உனக்கு எந்த கஷ்டமோ நஷ்டமோ வராத அளவுக்கு நீ கவனமாக இருந்தாலே போதும். நீ செய்த நல்ல கர்மாக்கள் கண்டிப்பாக உன் தலையெழுத்தை மாற்றி அமைக்குமேன்னு செல்லமே. வாழ்க்கையில் தடைகள் வந்துச்சுன்னா, பிரச்சனைகள் வந்துச்சுன்னா பின்வாங்க நினைக்காதே. துரோகம் நடந்தாலும் அதை கடந்து போக தயாராக இரு. எதிர்ப்பு வந்துருச்சு, யாராவது உனக்கு எதிராக செயல்பட்டாங்கன்னா உடனே அவங்கள எதிரியா பகையா நினைக்க வேண்டாம். கூட இருக்கிறவங்க உறவுகளும் அல்ல, எதிரில் நிற்பவர்கள் எதிரிகளும் அல்ல. காலம் மாறும்போது தான் யார் எப்படிப்பட்டவங்கன்ற உண்மை தெரிய வரும். நீ எப்போதும் உன்னை சுற்றி இருக்கிறவங்க கிட்ட உண்மையாகவும் நேர்மையாகவும் கண்ணியத்தோடும் நடந்து கொள். இந்த சாயப்பாவின் அருளால் தாமதமான விஷயங்களை எல்லாம் மிக சிறப்பாக சீக்கிரமே வெற்றிகரமாக நடத்தி கொடுக்குறேன். உன்னால் செய்ய முடிஞ்சதை நீ செய், மற்ற எல்லாத்தையும் உனக்காக இந்த சாயப்பா செஞ்சு கொடுப்பேன். நீ எதுக்காகவும் கவலை கொள்ளாதே. இந்த உலகத்தில் யாரும் யாருக்காகவும் பிறக்கலை, அவங்கவுங்க வாழ்க்கையை வாழ்கிறதுக்காக தான் எல்லாரும் பிறந்திருக்காங்க. அதனால் வேறு யாரும் வந்து உனக்காக எதுவும் செய்வாங்க, உதவி செய்வாங்க, உன்னை தூக்கி விடுவாங்கன்னு நீ எதிர்பார்க்க வேண்டாம். அவங்க செய்யலை இவங்க செய்யலைன்னு யோசிச்சு நீ கவலைப்பட்டு மனசில் சுமையையும் உருவாக்கி கொள்ளாதே. இந்த சாயப்பா மட்டும்தான் எல்லாத்தையும் உனக்கு செஞ்சு கொடுக்க கடமைப்பட்டுள்ளவனாக இருக்கேன். உனக்கான கஷ்டத்தை போக்கி உன் வாழ்க்கையில் நிம்மதியை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாத. நீ நல்ல மனசு கொண்ட பிள்ளைங்கிறத இந்த உலகத்துக்கு நிரூபிக்க தயாராகு. கண்டிப்பாக உன் பேரை நான் காப்பாற்றுவேன். உன்னை குறை சொல்கிறவங்க கிட்டெல்லாம் நீ நல்லவன்னு நிரூபிக்கிறதுக்காக நேரத்தை வீணடிக்காம வாழ்க்கையை முன்னேறதுக்கும் ஜெயிக்கிறதுக்கும் என்ன செய்யணும்னு யோசித்து போய்கிட்டே இரு. எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் நீ ஒருபோதும் கலங்க வேண்டாம். உன் இலக்கை அடையிறதுக்காக நீ போராடு. இந்த சாயப்பா நான் உன் கூட இருக்கும்போது நீ எதுக்கும் வருந்தாத ஏன் செல்லமே. உன்னை சுற்றி வேடிக்கை பார்க்குற மனிதர்கள் போல நீ கஷ்டப்படும் போது நானும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு சும்மா இருப்பேன் நினைக்காத. என்னை நம்பும் உனக்கு எல்லாமுமாக நானே இருப்பேன். உன் வாழ்க்கையை நீ நல்ல முறையில் வாழ்வதற்கும் சிறப்பாக ஜெயிப்பதற்கும் கூட இந்த சாயப்பா உனக்கு வழிகாட்ட போகிறேன். உன்னுடைய துணையாக இருந்தாலும் சரி, உன் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, உன்னை பெற்றவங்களாக இருந்தாலும் சரி, அவங்க உனக்கு மரியாதை கொடுத்தாங்கன்னா அவங்க கூட நிற்கலாம். உனக்கு மரியாதை இல்லாத இடத்தை விட்டு அவங்க யாராக இருந்தாலும் விலகி போக தயாராக இரு. கண்டிப்பாக உன் வாழ்க்கை தரத்தை உயர்த்தி உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது இந்த சாயப்பா என்னுடைய பொறுப்பு. உன் வாழ்க்கையில் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் கொடுத்து உன்னை நல்லபடியாக நான் வாழ வைக்கிறேன். உன் வாழ்க்கையில் ஒரு கஷ்டமோ பிரச்சனையோ வந்துச்சுன்னா என்ன நடந்துச்சுன்னு கேட்க யாருமே இல்லை. நல்லா இருக்கியா, இப்போ பரவாயில்லையா, சரியாயிடுச்சா, சாப்பிட்டியான்னு கேட்கக்கூட உனக்காக யாரும் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு தானே அனைத்தையும் உனக்காக செஞ்சு கொடுக்க இந்த சாயப்பா வந்திருக்கேன்.
அதே போல் நீயும் யாரையும் மனசுடைஞ்சு போய் கண்ணீர் விட்டு கவலைப்படும்போது அவங்கள நல்லா இருக்கீங்களா சரியாயிடுச்சான்னு கேட்க மறக்காதே. அதே போல் யாரையும் அழுகுவதற்கு நீ காரணமாக இருக்கக்கூடாது. யாரையும் அழுக வைக்காதே. ஏன்னா யாராவது என்கிட்ட வந்து கண்ணீர் வச்சு பிரார்த்தனை செஞ்சாங்கன்னா கண்டிப்பாக அதற்கான பலனை நான் கொடுத்தே தீருவேன். அதனால தான் உன்னால் யாரும் கண்ணீர் சிந்தவோ கவலைப்படவோ கூடாதுங்கிறதுல நான் உறுதியாக இருக்கிறேன்னு